ஹாய் எல்லாரும் வணக்கம். நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த வாயில் மொபைல் வச்சுட்டு குழந்தைய தூக்கி சுற்றுறது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ நாங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணால் கடிச்சதுல என் பல்லு பட்டு அந்த மொபைலோட டெம்பர் கிளாஸ் உடஞ்சது தான் மிச்சம். என் ஹஸ்பண்டுக்கு கெஞ்சி கூத்தாடி தயவு செஞ்சு நிற்க கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பா ப்ளீஸ் அப்படின்ட்டு எப்படியோ மாற்றியாச்சு. ஸோ நைட் டின்னருக்கு வந்து ராகி சேமியா பண்ணலாம் தான் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து கொரியன் சீரிஸ்க்கு அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போலாம் என்ன வந்து கொரியன் குரங்கு அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுறாரு. என் பையன்கிட்ட வேற என்னடா உங்க அம்மா சும்மா கொரியன் சீரிஸே பார்த்துட்டு இருக்கா அப்படின்ட்டு வேற ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. நீங்க எத்தனை பேர் என்ன மாதிரி கொரியன் சீரிஸ் பார்த்துட்டு வீட்டில் திட்டு வாங்கியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம எப்பவுமே ராகி சேமியாக்கு இதில் நான் யூஸ் பண்ணுற ட்ரிக் என்ன அப்படின்னா, அது வந்து அந்த சேமியா முங்குற அளவுக்கு வச்சுட்டு அந்த தண்ணி அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு மூடி வச்சிடும். ஸோ அந்த ஆவிலே அது வந்து நல்லா வெந்து உதிரி உதிரியாக சூப்பராக அழகாக ரெடி ஆயிருச்சு. ஸோ அதில் நான் தக்காளிலாம் போட்டு செஞ்சிருக்கேன். அது வெறுமனே சாப்பிட்டுக்கலாம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே கண்டிப்பாக சட்னி கேட்பார் அப்படின்றதுனால கொஞ்சம் கடல தேங்காய் சட்னி அரைச்சோம். என் தங்கப்பிள்ள வந்து எப்பவுமே நம்மளுக்கு தேவையில்லாத வேலைக்கு தான் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். ஏதாவது ஒரு வேலை செய்யட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்ய மாட்டார். அம்மா எப்பவுமே என்ன தான் வேலை சொல்வியா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ நான் எப்பவுமே ஜூஸ்க்கு வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து தான் எப்பவுமே போடுவேன். ஸ்வீட்னஸ் வந்து அந்த உப்பு வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜூஸை போட்டதுக்கப்புறம் அந்த கலரை பார்க்கணுமே, பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன பண்ணுவேனே நான் வந்து கேஸ் போடுறேன்னு சொன்னேன்.